ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இந்த லேபர் பேஸ்டு ஜாப்ல இருந்து எப்படி ஸ்கில் பேஸ்டு ஜாப்புக்கு மாறுறது? ஸோ உண்மையாவே இந்த ஸ்கில் பேஸ்டு ஜாப்புக்கு போக முடியுமா, இல்லை லேபர் பேஸ்டு ஜாப்லேயே தான் இருக்கணுமா? இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சேனல் எப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் மெக்கானிக்கல் சம்பந்தமாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலிருந்து கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதாவது இந்த ஸ்கில் பேஸ்டு லேபர் பேஸ்டு ஜாப்லாம் பிரித்து பேசியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. மெயினாக சார் ஆப்ரேட்டராக போகலாமா, இந்த சர்வீஸ் அட்வைஸராக போகலாமா, இல்லை சர்வீஸ் டெக்னீஷியனாக போகலாமா, இந்த கம்ப்ரஸர் சர்வீஸில் போகலாமா, இது மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் லேபர் பேஸ்டு ஜாப்பா இல்லை ஸ்கில் பேஸ்டு ஜாப்குள்ளே வருமானு நான் சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் ஸ்கில் பேஸ்டா லேபர் பேஸ்டான்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க. ஒரு வேலை நீங்கள் இல்லைன்னா அந்த வேலை நடக்காது அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் அந்த மிஷின் ஆப்ரேட்டர் வேலை இல்லை, ஆள் இல்லை அப்படின்னா இன்னொருத்தனை கூப்பிட்டு இன்னொரு 12th படித்த பையனையோ இல்லை வேற ஒரு இன்ஜினியர் படித்த ஒரு ஃப்ரெஷரை கூப்பிட்டு தம்பி இங்கே அந்த பட்டனை முற்றி இது மாதிரி செய்ய வந்துடும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க இல்லையா? இது எல்லாமே லேபர் பேஸ்டு ஜாப். நீங்கள் இல்லாமலும் இன்னொரு ஆளை வச்சு அந்த வேலையை உடனே ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே லேபர் பேஸ்டு ஜாப் தான். ஆக எல்லா மெக்கானிக் இன்ஜினியருக்கும் நீங்கள் எடுத்த உடனே ஒரு டிசைன் இன்ஜினியராகவோ இல்லது ஒரு குவாலிட்டி மேனேஜராகவோ வேலை கிடச்சிட போகிறது கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜஸில் எல்லாருமே மிஷின் ஆப்ரேட்டராக போக வேண்டியது இருக்குது, அந்த எனி டெக்னீஷியனாக போக வேண்டியது இருக்குது, இல்லை கியூசி இன்ஜினியராக போனாலும் ஒரே வேலையை திருப்பி பார்க்க சொல்கிற வேலையை கட்டாயமும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் லேபர் பேஸ்டு ஜாப், இதில் நம்மளுக்கு குரோத்தே இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக அடிப்படையாக நீங்கள் இந்த வேலையை செய்யாமல் அடுத்த லெவலுக்கு போகிறது கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் இதே வேலையில் உட்காந்துட்டு இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்ஜினியராக இருக்கிற நீங்கள் இந்த லேபர் பேஸ்டு ஜாப்பில் இருந்து ஒரு ஸ்கில் பேஸ்டு ஜாப்புக்கு உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். அப்போ அப்கிரேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். டே பை டே லேர்ன் பண்ணணும். அதுதான் நம்ம பசங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையே. சார் காலையில் ஒரு 9 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போனோமா, ஒரு 10 ஹவர் ஷிஃப்ட்டா, ஓகே, ஒரு 7 மணி 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தோமா, அவ்வளோதான். திருப்பி அடுத்த நாள் ஷிஃப்ட்டுக்கு போனோமானு தான் நம்ம இருப்போம். இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை முழுசும் அதே லேபர் பேஸ்டு ஜாப். லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரியே வருஷத்துக்கு 2000 3000 இன்க்ரிமெண்ட்டு, ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் ஒரு 25,000 30,000 சம்பளத்துக்கு நீங்கள் போயிடலாம். இந்த கருமதுக்காக நம்ம இன்ஜினியரிங் படித்தோம்? கண்டிப்பாக கிடையாது. அப்போது நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஸ்கில் பேஸ்டு இன்ஜினியர், ஒரு ஸ்கில்டான இன்ஜினியராக மாற முடியும். அப்போ இதிலிருந்து நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு யூ ஹாவ் டு லேர்ன். அப்போது உதாரணத்துக்கு நம்ம மிஷின் ஆப்ரேட்டர் ஜாப்பையே எடுத்துக்குவோம். இந்த மிஷின் ஆப்ரேட்டர் ஜாப்பில் என்னென்னா, உங்களுக்கே தெரியும், பச்சை பட்டன் சிவப்பு பட்டன் இதான் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஒரு மிஷின் இருக்குதா தம்பி, இதை லோட் பண்ணு, பச்சை பட்டன் மட்டும் அமுத்துப்பா, ஓகேண்ணா. நின்றுச்சுன்னா சிவப்பு பட்டன் அமுத்துப்பா, அவ்வளோதாப்பா, எடுத்துகிட்டு அடுத்தது லோட் பண்ணுப்பா, இதை க்ளீன் பண்ணுப்பா, இதை வைப்பா. அப்போ இதே வேலை தான் உங்களுக்கு வருஷம் முழுசும் இருக்க போகுது. ஷிஃப்ட் பேசிஸில் இதே தான், வருஷம் முழுசும் இதே தான். அப்போது இதே வேலையை ரொட்டீனாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த மிஷின் என்ன மேக்கு, இந்த மிஷினில் என்ன மாதிரியான கோட் ஜென்ரேட் பண்ணுறாங்க, எது மூலயமா கோட் ஜென்ரேட் பண்ணுறாங்க, இப்போ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது இந்த மிஷினிங் பண்ணக்கூடிய இந்த காம்பனண்ட் பேர் என்ன, இந்த காம்பனண்ட் எங்கிருந்து நம்மளுக்கு வருது, எந்த கஸ்டமருக்கு போகுது, இது எங்கே அப்ளிகேஷன் எங்கே அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணி, இதுக்கப்புறமா நீங்கள் சிஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா செட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிக்கு போகிறதுக்கு என்ன ஸ்கில் வேணுமோ அந்த ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணணும். சார் அப்படின்னு நீங்களாம் சொல்கிறத பார்த்தா நான் எந்த வேலைக்கு போனாலும் ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்க சொல்லுவீங்க போலே அப்படின்னா, கோர்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கேயும் போய் எந்த இன்ஸ்டியூட்லையும் படிக்க வேண்டாங்க ஐயா. இன்றைக்கி நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஆல்ரெடி இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா யூடியூப்லேயே நிறைய அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மிஷின் ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அந்த கம்பெனிக்குள்ள நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அதை போய் நீங்கள் தேடி போய் கற்றுக்கிட்டாவே போதுங்க ஐயா, உங்களுக்கு ஈஸியாக அடுத்த லெவலில் போக முடியும். இப்போ என்ன பிரச்சனைன்னு நம்ம பசங்களுக்கு சமீபமாக எங்கிட்ட ஒரு 4-5 பேர் வந்து பேசுனாங்க. ஏன்னா ஒரு 5 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஒரே கம்பெனிலேயே ட்ராவல் பண்ணுறாங்க. இதுவும் என்ன பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய மிஸ்டேக் தான். நீங்கள் லேபர் பேஸ்லேருந்து அடுத்த ஸ்கில்லுக்கு ஜம்ப் ஆகணும்னா இதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு வருஷம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா, மிஷின் ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணுறீங்களா, ஓகே போதும். அடுத்த கம்பெனியில் போய் சார் அங்கே வந்து 18,000 சம்பளம் கொடுத்தாங்க, இங்கே 22,000 சம்பளம் கொடுங்க, நான் மிஷின் ஆப்ரேட்டராக போகிறேன்னு போகாதீங்க. ஏன்னா 4,000 சம்பளம் சேர்த்து கிடைக்குதில்ல அப்படின்னா அந்த சம்பளத்தை பார்க்காதீங்க. அந்த இடத்துல 18,000 ரூபாய்க்கே திருப்பி நீங்கள் வேலைக்கு போனாலும் அதுலேருந்து நெக்ஸ்ட் லெவல் பொசிஷன் என்ன, மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கீங்களா, ஓகே, ஒரு செட்டராக போக முடியுமா போங்க, இல்லை ஒரு ப்ரோக்ராமராக போக முடியும் அப்படின்னா 18,000 20,000 தான் சம்பளம் கிடைக்கும், அதே சம்பளம் தான் கிடைக்கும்னாலும் போங்க. அப்போது உங்கள் பொசிஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வேலைக்கு போங்க.
இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயே உங்களுக்கு திருப்பியும் ஒரு மேனேஜராகவோ இல்லை ஒரு செட்டராகவோ ப்ரோக்ராமராகவோ உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறாங்கன்னா அங்கேயே வேலை செய்யுங்க, சம்பளத்தை பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஜம்ப் ஆகும்போது யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ப்ரோக்ராமர், இதில் செட்டிலிருந்து ப்ரோக்ராமர் அப்படி வருது, அதுலேருந்து மேனேஜர் போகலாம், இல்லை QC மேனேஜர்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். இப்படி போனால் தான் நீங்கள் ஒரு இன்ஜினியராக மாற முடியும். சரி சார், எடுத்த உடனே இந்த பொசிஷனுக்கு போக முடியாது அப்படின்னா எல்லா ஜாப் ரோல்ஸும் அப்படி இருக்காது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷின் ஆப்ரேட்டர் ரோல்னா ஓகே, இப்படி அடுத்தடுத்து நீங்கள் போயிட முடியும், அடுத்தடுத்து தான் போக முடியும். இப்போ டிசைன் இன்ஜினியர் ரோல் அந்த மாதிரி இருக்குது. டிசைன் இன்ஜினியர்னா பரவாயில்ல, எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு டிசைன் இன்ஜினியராகவே உள்ளே போயிட முடியும். ஆனால் எல்லா வேலைகளும் லைக் மிஷின் ஆப்ரேட்டர் மாதிரி வேலைகளும் மாதிரி எல்லா வேலைகளும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் ஹையர் பொசிஷன் போக முடியாது. அந்த மாதிரி ஹையர் பொசிஷன் போகிறதுக்கான ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சில ஓப்பனிங்க்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு ஃப்ரெஷராகவே நீங்கள் போக முடியும், அது தென் போக முடியாது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரே கம்பெனியில் திருப்பி இருக்கிறது பிரச்சனை. ஒரே வேலையை திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரே வருஷத்தில் உங்களுக்கு மண்டையில் மணி அடிக்குன்னா அந்த மணி வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு மணியாக இருக்கணும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னாவே போதும். இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரியான ரோலில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ரோலில் இருந்து நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டீங்களா, இல்லை அதுக்கு ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு கைட் பண்ணி தரேன். இல்லை இதுலேருந்து இதுக்கு நான் சுவிட்ச் ஆக போகிறேன், இப்போ மிஷின் ஆப்ரேட்டராக இருந்தேன், இப்போ நான் டிசைன் இன்ஜினியராக மாற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா அது சம்மந்தமான வீடியோ வேணுனாலும் ஃபுல் வீடியோ உங்களுக்கு நம்ம போடலாம். அது வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.